ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக 2 வீடியோ கிடைக்கப்பட்டது. ஒரு வீடியோவில் விஜய் வெற்றியடைந்து 22 நாட்கள் முடிவடைந்து இன்றைய தினம் தனது 2வது தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். சரி, இந்த வீடியோவை பற்றி நாங்கள் இன்றைக்கு கதைக்க வரையிறோம். இதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக ஆந்திர பிரதேசத்தின் துணை முதலமைச்சர் పవన్ కళ్యాణ్ విజయన్ వెற்றி పెట్టియదాన சில కருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். నాకు ఎంత కష్టం ఉంటుందంటే నిజంగా ఒకసారి నేను ఎందుకు నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్. அவர் விஜயினை தாழ்த்தி பேசியோ அல்லது விஜயின் வெற்றியினை கேலி செய்தோ கதைக்கவில்லை. ஆனால் அவர் கதைத்த விடயங்களை நாங்கள் உற்று நோக்கினால் அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், விஜயின் வெற்றி மிக இலகுவாக கிடைக்கப்பெற்றது ஒரு வெற்றி. விஜய் தனது ஸ்டார்டம் மூலமாக இந்த வெற்றியினை இலகுவாக கைப்பற்றி இருக்கின்றார். இதற்காக அவர் எஃபர்ட்லெஸ், அதாவது எந்த ஒரு கடினமான முயற்சிகளோ கடினமான வேலைகளோ செய்யாமல் மிகவும் சுலபமாக இந்த வெற்றி கிடைக்கப்பெற்றிருப்பதாக அவர் தனது கருத்தினை சொல்லியிருக்கின்றார். ஸ்டார்டம் அவருக்கு இவ்வாறானதொரு வெற்றியை இலகுவாக பெற்று தந்திருக்கின்றது. இது தமிழ்நாட்டில் மாத்திரமே சாத்தியமாகும். ஆந்திர பிரதேசத்தில் இப்படியாக ஒரு வெற்றி நிச்சயம் யாராலும் அடைய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சரி, பவன் கல்யாணை பற்றி நாங்கள் பார்க்க போனால், அவர் இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்பதாக கட்சியினை ஆரம்பித்திருக்கிறார். அவர் அண்ணன் கட்சியில் ஆரம்பித்தார். அவர் அதிலே ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார். பின்பு சிரஞ்சீவி அந்த கட்சியினை விட்டு தான் முழுநேர நடிகனாகவே இருக்கப் போவதாக தெரிவித்ததன் பிற்பாடு தான் புதியதொரு கட்சியினை ஆரம்பித்து 15 வருடங்களின் பின்பு 22 ஆசனங்களை பெற்று இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து துணை முதலமைச்சராக ஆந்திர பிரதேசத்தில் துணை முதலமைச்சராக இருக்கின்றார். விஜய் எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த ஒரு முன்னாயுத்தங்களோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் மிக இலகுவாக இந்த வெற்றியினை பெற்றிருக்கின்றாராம். சரி, மு.க. ஸ்டாலின் விஜயின் வெற்றி பற்றி கூறும்போது, சிறு குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அவர்களது பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய வைத்து விஜய் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது, இன்ஸ்டா ரீல் மூலமாக விஜயின் வெற்றி கிடைக்கப்பெற்றது. ரீல் மூலமாகவே இந்த வெற்றியினை இளைய சமுதாயத்தை வைத்து விஜய் இலகுவாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்படியாக விஜயின் வெற்றி உண்மையாகவே விஜய் இலகுவாக பெற்றது ஒன்றா? மிக இலகுவாக தனது ஸ்டார்டம், தனது புகழ் இவற்றை கொண்டு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருக்கின்றாராம். இதன் பின்னால் ஒரு விதமான திட்டமிடல்களும் விஜயினால் மேற்கொள்ளப்படவில்லையா, அல்லது திட்டமிடல்கள் மிகவும் குறைவானதாகவே மற்றைய கட்சிகளோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த எஃபர்ட்டை போட்டு இவர்கள் இந்த வெற்றியினை பெற்றிருக்கின்றார்களா என்று பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கல் மிக முக்கியமான விடயங்களை கொண்டு வந்ததாக அமைந்திருந்தது. சரி, அந்த ஆர்டிக்கலை பற்றி பார்ப்போம். அதாவது த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கின்றது. டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இன்சைட் வார் ரூம், த சைலண்ட் ஆபரேட்டர்ஸ் ஹூ ஸ்கிரிப்டட் டிவிகேஸ் வின்னிங் ஃபார்முலா. இந்த ஆர்டிக்கலை வாசிக்கும் போது மிக முக்கியமான அதிர்ச்சிகரமானதாக பலர் இது பற்றி கதைக்காத முக்கியமான விடயங்களை அந்த ஆர்டிக்கல் மிகவும் இலகுவாக தொட்டு சென்றிருக்கின்றது. சரி, இந்த ஆர்டிக்கல் எதன் மூலமாக, யார் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால், ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இந்த ஆர்டிக்கலை மிக முக்கியமாக தகவல்களை அவர் புலனாய்வு செய்து இந்த ஆர்டிக்கலிலே எழுதியிருக்கின்றார். சரி, இந்த ஆர்டிக்கலை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதன் பின்பு எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் விஜய் எப்படி இந்த வெற்றியினை பெற்றார். இலகுவாகவா, அல்லது அதற்கு பின்னால் மிக முக்கியமான விடயங்களை அவர் கை கொண்டிருக்கின்றார். சரி, இந்த ஆர்டிக்கலில் முதலாவதாக சொல்லவிருப்பது, விஜய் தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றமாக மாற்றியது. இன்றைக்கு ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக அது மாற்றம் பெற்றது. இதில் இருந்து தனது அரசியலின் பயணத்தை விஜய் ஆரம்பித்திருக்கின்றார். சோ 2 வருடங்களாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் விஜய் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தது மிக முக்கியமாக தனது ரசிகர் மன்றங்களை எப்போது மக்கள் மன்றமாக மாற்றினாரோ அதிலிருந்து செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். ஒவ்வொரு மன்றங்களும், மொத்தமாக 234 தொகுதிகள் தமிழ்நாட்டிலே, 234 தொகுதிகளுக்கும் விஜய் தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கின்றார். ஒவ்வொரு மன்றங்களிலும் மொத்தமாக 35 தொடக்கம் 50 ஆக்டிவ் மெம்பர்ஸ் விஜயினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கென்று ஒரு தலைமை, உபதலைமை, அதன் பின்பு தொண்டர்கள் என்று குறைந்தது ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய 50 இளைஞர்கள் அந்த மக்கள் மன்றங்களிலே வேலை செய்திருக்கின்றார்கள். சோ அவர் 2 வருடங்களாக கட்சிகள் ஆரம்பித்திருந்தாலும் அதற்கு முன்பதாகவே அவரது தொண்டர்கள் அவரது அரசியல் பயணத்திற்காக தங்களது வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இது முதலாவது தொடக்கம். 2வது விடயம் என்று பார்க்க போனால், 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியினை ஆரம்பித்து அதற்கான கொள்கைகளை அறிவித்து அதற்கான கொள்கை வகுப்பாளர்களை அறிவித்து அதன் பின்பு முதலாவது மாநாடினை நடத்தி முடித்ததன் பிற்பாடு சில முக்கியமான பிரமுகர்களை தனது கட்சியின்பால் ஈர்த்திருக்கின்றார்.
கட்சிக்கு முன்பதாக அவர் இவ்வாறான பிரமுகர்களை அழைக்கும் போது யாருமே அவருடன் கைகோர்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல நடிகர்கள் இப்படியாக கட்சிகள் தொடங்குவதும் 1-2 வருடங்களிலே காணாமல் போவதும் மிக சர்வசாதாரணம். எனவே தானும் அப்படியாக இருக்கக்கூடாது என்பதற்காக கட்சியினை கொள்கைகளை அறிவித்து அதன் பின்பு ஒரு மாநாட்டினை நடத்தி முடித்ததன் பிற்பாடு சில முக்கியமான பிரமுகர்களை உள்ளிருத்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் பின்பு இதுக்கும் மிக முக்கியமான மாஸ்டர் மைண்ட் என்று பார்க்க போனால் முதலாவதாக நாங்கள் சொல்லலாம் ஆதவ் அர்ஜுனா. இவர் திமுகவில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்து சர்ச்சையான பல கருத்துக்களை சொன்னதன் மூலம் அதிலிருந்து விலக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்து திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்து பின்பு விஜய் தனது கட்சியினை ஆரம்பித்து முதல் மாநாட்டினை முடித்ததன் பிற்பாடு ஆதவ் அர்ஜுனா விஜயோடு இணைந்து கொண்டார், அல்லது விஜய் ஆதவ் அர்ஜுனாவை ஈர்த்துக் கொண்டார், அவ்வாறாகவும் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனாவின் பின்னால் இருக்கும் மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்கின்ற கார்ப்பரேட் நிறுவனம். ஆதவ் அர்ஜுனாவின் நியமனத்தின் பின்பு அவரது கார்ப்பரேட் நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அதன் மூலமாகத்தான் பல்வேறு கட்சிகள் இதற்கு முன்பதாக தங்களது தேர்தலுக்கான திட்ட வகுப்புகளை செய்திருக்கின்றது. அதாவது டேட்டா டிரைவன் டெக்னாலஜி இப்பொழுது ஐடி செக்டர்ஸ் மாத்திரமல்ல, இப்படியான பொலிட்டிக்கல் பார்ட்டிகளும் தங்களது தேர்தல் பரப்புரைகளுக்காக தேர்தல் வகுப்புகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். டேட்டா டிரைவன் கார்ப்பரேட் ப்ளூ பிரிண்ட் நிறுவனங்கள் பல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். இதன் மூலமாக ஆட்சியாளர்கள் பொதுமக்களின் மனநிலைமைகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை தயாரித்து அதன் மூலமாக வெற்றிகளை அவர்கள் ஈட்டிக் கொள்கின்றார்கள். அவ்வாறான ஒரு இந்த நிறுவனம் இதற்கு முன்பதாக திமுகவிற்கு வேலை செய்திருக்கின்றது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்காக வேலை செய்திருக்கின்றது. தமிழ்நாடு மாத்திரமல்லாமல் ஆந்திர பிரதேஷ், பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் தனது அரசியல் சம்பந்தமான டேட்டா டிரைவன் டெக்னாலஜி மூலமாக பல்வேறு சேவைகளை செய்திருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததன் பிற்பாடு அவரது நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் விஜய்க்காக வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். இவர்களது முக்கிய பணிகளாக பார்க்க போனால் செமி டேட்டா டிரைவன் ப்ளூ பிரிண்ட் டெக்னாலஜி இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் உள்ள வாக்காளர்கள் எவ்வாறான மனநிலையினை கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறான தேவைகள் அவர்களது தொகுதிகளிலே காணப்படுகின்றன, இவற்றை பல நாட்களாக அவர்கள் தங்களது தொகுதி எம்எல்ஏக்களிடம் சொல்லி கிடைக்காமல் பெற்றிருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை சொன்னால் அவர்கள் தங்களது வளமையான கட்சிகளில் இருந்து மாறி புதிய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து அவற்றை விஜயின் விஞ்ஞாபனத்தில் இணைத்துக் கொண்டது மாத்திரமில்லாமல் அவரது பேச்சுகளிலும் எவ்வாறான விடயங்கள் இருக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனம் நிர்ணயித்து கொடுத்திருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் பூத் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகின்ற விடயம், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளிலும் இருக்கின்ற ஊழியர்களுக்கான பயிற்சிகள், மற்றைய கட்சிகள் எவ்வாறாக வாக்களிக்க வருகின்ற மக்களின் மனங்களை மாற்றுகின்றார்களோ அவற்றை தடுத்து தங்களுக்கு வருகின்ற வாக்குகள் தங்களுக்காகவே விழ வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உறுதிப்படுத்துகின்ற ட்ரைனிங் இந்த நிறுவனம் மூலமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பூத் ஏஜென்ட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று மற்றும் ஒரு முக்கியமான பிரமுகர் ஜான் ஆரோக்கியசாமி. இவர் இதற்கு முன்பதாக பல தேர்தல் கட்சிகளுக்கான தேர்தல் கொள்கைகள் வகுப்புகளை செய்திருக்கின்றார். இவர் இப்பொழுது தாவேகாவில் இணைந்து விஜய்க்கான தேர்தல் விஞ்ஞாபன கிரியேஷன், அதாவது தனது விஞ்ஞாபனத்தை உருவாக்குவது, அவற்றில் எவ்வாறான விடயங்களை இணைத்துக் கொள்வது, எவ்வாறான விடயங்கள் பேசப்பட வேண்டும், விஜய் எவ்வாறான விடயங்களை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற கேண்டிடேட்ஸ் எந்த விடயங்களை தொட்டு செல்ல வேண்டும், எது மக்கள் மத்தியிலே மிக முக்கியமாக இடம் பிடிக்கும், இவ்வாறான விடயங்கள் அத்தனையும் இவர் மூலமாகவே ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் விஜயின் கீழ் 233 தொகுதிகளிலும் தங்களை நிறுத்திக் கொண்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவர்கள் எவ்வற்றை கதைக்க வேண்டும், கதைக்கக்கூடாது, எவ்வாறாக இருக்க வேண்டும், அவர்களது சோசியல் பேஜஸிலே எவ்வாறான விடயங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது பற்றிய முக்கியமான விடயங்கள் இவர் மூலமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக CTR நிர்மல்குமார். இவர்தான் விஜயின் சோசியல் மீடியா கேம்பெயின் முழுமையாக ஏற்று அதனை கொண்டு நடத்தி இருக்கின்றார். இவர் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் இவருக்கு கீழ் இருந்த கபில் ஷாஹூ என்கின்ற நபர் மூலமாகவே ஒவ்வொரு கேம்பெயினும் நடைபெற்றிருக்கின்றன. திமுக, ADMK என்று பல்வேறு கட்சிகள் இந்த சோசியல் மீடியா கேம்பெயின்களை நிகழ்த்தி இருந்தாலும்
விஜயின் கேம்பெயின் மிக யுனிக்காக அமைந்திருந்தது அனைவராலும் சொல்லப்பட்ட ஒரு விடயம். காரணம், அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் மக்களை எரிச்சல் படுத்தாமல் அவர்களுக்கு தேவையான விடயங்களே சோசியல் மீடியா கேம்பெயின் மூலமாக வெளிவந்திருந்தன. மற்ற கட்சிகள் எரிச்சலூட்டும் விதமாக ஒரே விடயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது தேவையான விடயங்களை இவர்கள் கேம்பெயின் மூலமாக சொன்னது தமிழக வெற்றி கழகத்தின் பால் பல்வேறு இளைஞர்களை ஈர்ப்பதற்கு மிக முக்கியமான விடயமாக மாறிப்போனது. இவ்வாறான விடயங்களை விஜய் முன்னின்று கண்காணித்து அவற்றை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு யார் யார் தேவையோ அவற்றை அவரை முன்னின்று நிறுத்தி ஒவ்வொரு வேலையையும் வாங்கியிருக்கின்றார். இந்த 2 வருடங்கள் மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாகவே தொடங்கப்பட்ட இந்த எலெக்ஷன் பற்றியதான தனது முன்பார்வையினை மிகச் செவ்வனே திட்டமிட்டு விஜய் செய்திருக்கின்றார் என்பதை இவற்றின் மூலமாக பார்க்க கிடைக்கிறது. சரி, இந்த ஆர்டிக்கல் மூலமாக மிக முக்கியமான விடயம் ஒன்றினை அவர்கள் வெளிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அன்பில் மகேஷ், கரூர் சம்பவத்திலே அன்பில் மகேஷ் பற்றியதாக பல்வேறு விடயங்களை அனைவரும் தெரிந்திருப்பார்கள். அன்பில் மகேஷ் மிக முக்கியமான திமுக பிரமுகர். அவர் கடந்த 2 வருடங்களாக தேர்தலிலே திமுகவிற்காக வெற்றி பெற்று மிக முக்கியமான இடத்தில் இருந்தவர். இம்முறை தனது தேர்தலிலே தோல்வியுற்றிருக்கின்றார். அதுவும் தோல்வியுற்றது அவரது உதவியாளராக இருந்த விஜய் என்கின்றவரோடு போட்டியிட்டு 8000 வாக்குகளால் தோற்றிருக்கின்றார். சரி, இது அவைக்காவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த வெற்றி சாத்தியமானது என்று பார்த்தால், இந்த விஜய் என்கின்றவர் அன்பில் மகேஷின் மிக முக்கியமான வலதுகரமாக இருந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்து செய்திருக்கிறார். ஆனாலும் அவர் அடிமனதில் தானும் ஒரு எம்எல்ஏயாக வர வேண்டும், இந்த தொகுதிக்கு தான் ஒரு எம்எல்ஏயாக சட்டசபை செல்ல வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்திருக்கிறது. அந்த கனவினை கண்டறிந்திருப்பதுதான் இந்த வார் ரூமின் மிக முக்கியமான செயல்பாடு. வார் ரூமின் கீழ் 50 உறுப்பினர்கள், அத்தனை 50 உறுப்பினர்களும் மிக முக்கியமாக இளைஞர்களாகவே இருந்திருக்கிறார்கள். 22 முதல் 25 வயதிற்குட்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ். Not only one degree holders, they have multiple degrees. So well educated young people இந்த தாவேகாவின் வார் ரூமின் மிக முக்கியமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த 50 பேருக்கும் கொடுக்கப்பட்ட பணி, அதாவது 235 தொகுதிகளிலும் இருக்கின்ற மற்ற கட்சிகளின் தொகுதிகளுக்கு சென்று அவர்களது இடங்களிலேயே சென்று அங்கு எவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்றன, எவ்வாறான பிளஸ் அண்ட் மைனஸ், அதாவது எவை சரியாக நடக்கிறது, எவை மிகவும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றன என்பதை கண்டறிந்து இங்கு இருக்கின்ற சி.டி. நிர்மல்குமாருக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்கள் அதனை கொண்டு அங்கு எவ்வாறான குழப்பங்கள் இருக்கின்றதோ அந்த குழப்பங்களுக்கான தீர்வுகளை கொடுப்பதன் மூலமாக அந்த எதிர்ப்பு அலை வாக்குகளை, அதாவது தொகுதி மக்கள் அந்த கட்சிக்கு கொடுக்காமல் திமுகவிற்கு வாக்களிக்காமல் என்ன காரணத்திற்காக மற்ற கட்சிக்கு வாக்களிக்க விரும்புகின்றார்கள் என்ற காரணத்தையும் கண்டறிந்து, அதே போன்று அந்த தொகுதியில் யார் முதன்மையாக இருக்கின்றார், ஆனாலும் அவரை விட பன்மடங்கு அதிகமான விருப்புகளை கொண்ட மக்களின் பிரதிநிதியாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிவது. இந்த அன்பில் மகேஷின் தொகுதிகளிலும் அவருக்கு அடுத்ததாக இருப்பவர் மிக முக்கியமான வேட்பாளர், மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான செயல்பாடுகளிலே தன்னை இடைநிறுத்திக் கொண்டவர், மக்களும் அவரை நன்கு அறிந்திருக்கின்றார்கள். எனவே அவரை நாங்கள் நிறுத்தினால் நிச்சயமாக திமுகவின் எதிர்ப்பினை இவர் தனக்கு சாதகமாக கொண்டு வருவார் என்பதை மிக துல்லியமாக அறிந்து அவரை வேட்பாளராக நிறுத்தி அதன் மூலமாக வெற்றியினை டிவிகே சம்பாதித்திருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக டிவிகே ஓவர்நைட்டில் நாங்கள் சிஎம்மாக விஜய் அமர்ந்து கொண்டார் என்று சொல்ல முடியாது. அதற்கு பின்னால் பல்வேறு விடயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் கோர்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்பாக அவர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள். மக்களின் எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் மற்ற கட்சிகளுக்கு செல்லாமல் டிவிகேக்கு மாத்திரமே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவினை அவர்கள் எடுத்து, தான் விஜய் தனக்கு எதிரி டிஎம்கே மாத்திரமே, மற்ற எந்த கட்சிகளும் இல்லை, எனவே தனது பேச்சிலே திமுகவை தவிர்த்து வேறு எவரையும் தாங்கள் பேசப் போவதில்லை, திமுக எவற்றை செய்ய தவறி இருக்கிறது என்பதை மாத்திரமே மக்களுக்கு கொண்டு சென்றார்கள். அதன் மூலமாக எதிர்ப்பினை திமுக இத்தனை வருடங்களாக தங்களுக்கு செய்யாமல் அல்லது தங்களது வாக்குறுதிகள் மூலம் தெரிவித்து அவற்றை செய்வதற்கு காலமாக எடுத்துக்கொண்ட விடயங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவற்றை தங்களது ஓட்டுகளாக மாற்றியிருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரையில் சாதாரண ஒரு நடிகராக மாத்திரமல்லாமல் தனது கட்சியினை கொண்டு நடத்துகின்ற மிக முக்கியமான பொறுப்புகளில் முக்கியமான மிகவும் திறமையான அதிகாரிகளை நியமித்து அவர்களை எவ்வாறாக கையாண்டு எவ்வாறாக வேலை செய்ய வைத்து தனது வெற்றியினை அடைய வேண்டுமோ அவற்றை மிக கச்சிதமாக செய்திருக்கின்றார்.
சோ இப்பொழுது 22 நாட்கள் ஆகின்றது. ஆனாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மிக முக்கியமாக எதிர்க்கட்சியினரினால் மிக லாபகமாக இவர் மீது திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல பிரச்சனைகள் முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் விஜய் தனது சிங்கப்படையினை கூட இன்னும் கொண்டு வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் திட்டமிடல் மூலமாகவும் தனது வெற்றியினை அமைத்துக் கொண்டவருக்கு இவ்வாறான சில விடயங்கள் அவ்வளவு தூரம் பாரதூரமானதாக இருக்கப் போவதில்லை. எனவே இவ்வாறான திட்டமிடல்கள் மற்றைய கட்சிகள் எப்படி விளங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் அடுத்த 5 வருடங்களின் பின்பு எந்த கட்சி தனது ஆசனத்தை, முதலமைச்சர் ஆசனத்தை பெற்றுக்கொண்டும் என்பதை நிர்மாணிக்கின்ற சக்தியாக அமையப் போகின்றது. இப்பொழுது போல திமுக இல்லை, சின்ன பிள்ளைகளை மனமாற்றி இன்ஃப்ளூயன்ஸ் செய்து வெற்றி பெற்று விட்டார், இன்ஸ்டாகிராம் மூலமாக வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதன் பின்னால் இருக்கின்ற அந்த விஜயின் தந்திரோபாயங்கள், அவரின் மாஸ்டர் மைண்ட் அவர்களுக்கு தெரியாமலே போகும். இந்த 5 வருடங்கள் அல்ல, இனி வருகின்ற 10-15 வருடங்களும் விஜய் வசமே இந்த முதலமைச்சர் நாற்காலி அமைந்துவிடும். எனவே மற்றவர்கள் எவ்வாறாக இதனை அறிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் இனி வரும் காலங்களில் தான் புரிந்து கொள்ள முடியும். எனவே விஜய் எப்படியாக தனது வெற்றியினை கட்டமைத்தார்? வெற்றி அவருக்கு லக் மூலமாகவோ ஸ்டாடம் மூலமாகவோ அல்ல, அவரது 6 வருட கடின உழைப்பு, அதன் பின்னால் இருக்கும் மிக முக்கியமான பிரமுகர்கள், அவற்றை அவர் வழிநடத்திய, அவற்றை கொண்டு நடத்திய விதம், மிக முக்கியமாக அவரது தலைமை பண்பு எப்படியாக இவ்வாறான வெற்றியினை வழி சமைத்து கொடுத்தது என்பது பற்றியதாகவே அமைந்திருந்தது. இது பற்றியதான கமெண்ட்ஸ்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களது கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு தாருங்கள். அதன் மூலமாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.